ஆண்டவரும் உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலே காலை மன்னா நேராகி உங்களை இந்த நாளிலும் வாழ்த்தி வரவேற்பதிலே அடிமை மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் இயேசு நம்மை உயர்த்துவாராக. இந்த 1504வது காலை மன்னா நிகழ்ச்சிக்கு உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். அதற்கு முன்பதாக மிக மிக முக்கியமான ஒரு காரியத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். எதற்கென்று பார்க்கும்போது நம்முடைய சபைகளில் இருக்கிற விசுவாச குடும்பங்கள் விசுவாசத்திலே வளரும்படியாக காலை மன்னா நேரலாகிய நாம் ஜெபிக்க வேண்டியது நம் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. எனவே விசுவாசிகளுக்காக அவங்க விசுவாசத்தை வளருவதற்காக ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் இயேசு அவங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த 1504வது காலை மன்னா நிகழ்ச்சியிலே நான் உங்களுக்கு ஒரு வார்த்தையை தீர்க்க தரிசனமாக சொல்ல விரும்புகிறேன். அது என்ன வார்த்தை என்று பார்க்கும்போது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு நேரடியாக சொல்லுகிற ஒரு வார்த்தை இந்த வார்த்தை. ஒருவேளை அந்த காலை மன்னார் நேரலாகிய நீங்கள் ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்திற்காக உங்கள் இருதயம் கலங்கி போயிருக்கலாம். நடக்கக்கூடாத ஒரு சம்பவம் குடும்பத்தில் வந்துவிட்டதே என்று சொல்லி குடும்பமாக நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். ஒருவேளை ஊழியத்தில் இப்படிப்பட்ட ஒரு பின்னடைவு வந்துவிட்டதே என்று சொல்லி உங்கள் இருதயம் கலங்கி கொண்டு இருக்கலாம். அல்லது பிள்ளைகள் வாழ்க்கையில், கணவர் வாழ்க்கையில், மனைவி வாழ்க்கையில், குடும்பத்தில், பொருளாதாரத்தில் சில சரிவுகள் ஏற்பட்டதினால அதிலிருந்து வெளியே வர முடியாமல் நீங்கள் உங்கள் இருதயம் கலங்கி கொண்டிருக்கலாம். வானத்தையும் பூமி உண்டாக்கின இயேசு சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம். ஏனென்று சொன்னால் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் தான் சொல்லுகிறார். ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் சில காரியங்கள்னால உங்கள் இருதயம் கலங்கி போயிருக்கலாம். நான் சொல்லுகிறேன், ஆண்டவருடைய வார்த்தை ஒருபோதும் பொய் சொல்லாது. எனவே நடந்து முடிந்த தீமையான காரியங்களை நினைத்து உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம். நீங்கள் ஆண்டவருடைய விசுவாசமாயிருங்க, ஆண்டவர் திரும்ப உங்களுக்கு அற்புதம் செய்வார். அதான் சொல்றாரு, நீங்கள் தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள், இழந்து போனவைகளை திரும்ப மீட்டுக் கொள்வீர்கள். ஆகையினால உங்கள் இருதயம் என்ன செய்ய வேண்டாம், கலங்க வேண்டாம். ஒருவேளை உங்கள் ஊழியத்தில், உங்கள் சபையில் சில நிகழ்வுகள் நடந்து அது உங்கள் இருதயத்தை கலங்க பண்ணி இருக்கலாம். கலங்காதீங்க. ஊழியம் கர்த்தருடையது, சபை கர்த்தருடையது, ஆத்துமாக்கள் ஆண்டவருடையது. ஆகையினால நம்ம இருதயம் கலங்க வேண்டாம். நாம் தேவனிடத்தில் விசுவாசமாயிருப்போம். ஆண்டவரால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை. என்ன காரியம் நடந்தாலும் ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் எந்த காரியமும் நம்முடைய வாழ்க்கையில தேவன் அனுமதிப்பதில்லை. எனவே உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம். சீசர்லாம் கலங்கி போயிருந்தாங்க. இனி என்ன செய்வது, ஏது செய்வது என்று சொல்லி திகைத்து போய் கலங்கி போயிருந்தாங்க. அதான் கர்த்தர் சொல்றாரு, உங்க இருதயம் கலங்க வேண்டாம். ஏன் கலங்குறீங்க? நான் உயிரோடு தான் இருக்கிறேன். நீங்க கவலைப்பட வேண்டாம். உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில் நடக்கக்கூடாத காரியம் வந்து விட்டதே என்று சொல்லி ஒருவேளை உங்க இருதயம் கலங்கி கொண்டிருக்கலாம். இல்லது கணவர் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள் செய்த பாவத்தையே திரும்ப திரும்ப செய்கிறாரே, அவர் விழமாட்டுக்காரே சொல்லி ஒருவேளை நீங்க உங்க இருதயம் கலங்கி கொண்டிருக்கலாம். அல்லது உங்க குடும்பத்தில் முக்கியமானவங்க ஒரு மரண சம்பவம் ஆயிருக்கலாம், அதனால நீங்க உங்க இருதயம் கலங்கி கொண்டிருக்கலாம். அல்லது ஒருவேளை உங்க தெரிந்தவங்க வியாதி படுக்கையில் இருக்கலாம், அதனால உங்க இருதயம் கலங்கி கொண்டு இருக்கலாம். அல்லேலூயா. அல்லது ஒருவேளை உங்க ஊழியங்கள்ல சில காரியங்கள், நல்ல காரியங்கள் இன்னும் ஆகாம இருக்கலாம், அதனால உங்க இருதயம் கலங்கி கொண்டிருக்கலாம். அல்லது ஒருவேளை பார்க்கும்போது பிள்ளைகள், வயதுக்கு வந்த பிள்ளைகள் இருக்கிறாங்களே, இன்னும் திருமண காரியங்கள் இன்னும் இல்லையே, திருமண காரியங்கள் உண்டாகவில்லையே சொல்லி பெற்றோருடைய இருதயம் கலங்கி கொண்டிருக்கலாம். ஏசப்பா சொல்றாங்க, உங்க இருதயம் கலங்காதிருப்பதாக. நீங்க என்கிட்ட விசுவாசமாயிருங்க, என்னால எல்லாம் முடியும், என்னால எல்லாம் உங்க குடும்பத்திற்கு நன்மை செய்ய முடியும், நீங்க என் மேல விசுவாசமாயிருங்க சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார்.
ஒருவேளை நீங்கள் மனுஷன் மேலே நீங்கள் விசுவாசம் வச்சுருப்பீங்க. ஒருவேளை பணத்து மேலே நீங்கள் விசுவாசம் வச்சு தோற்று போயிருப்பீங்க. அதனால் உங்கள் இருதயம் கலங்கி கொண்டு இருக்கலாம். இல்லது நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் ஆசீர்வாதங்கள் வராமல் இருக்கலாம். அதனால நீங்கள் உங்கள் இருதயம் கலங்கி கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்க, என்கிட்ட விசுவாசமாயிருங்க. என்னையால் அற்புதம் செய்ய முடியும், என்னால் நன்மை செய்ய முடியும் அப்படிங்கிறத குறித்து நீங்கள் என் மேலே விசுவாசமாயிருங்க. நடந்து முடிந்த காரியங்களை குறித்து உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம். நடக்க போகிற காரியங்களை எண்ணி நீங்கள் என் மேலே விசுவாசமாயிருங்க. ஐயா, யோபுடைய வாழ்க்கை வரலாறு படித்து பாருங்க. யோபுக்கு அவன் இருதயம் சுக்க உடைய அளவுக்கு சம்பவங்கள் காரியங்கள் இருந்தது. ஒரே நாளில் எல்லா ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் போனது. ஒரே நாளில் 10 பிள்ளைகள் மரித்து போனார்கள். அவங்க இருதயம் பின்வாங்கலை, இருதயம் கலங்கலை. அவன் தேவனிடத்தில் விசுவாசமாக இருந்தான். எல்லாவற்றிலும் யோபு தன் வாயினால் கர்த்தரை குறை சொல்லலை. அவன் தேவன் பேரிலே சார்ந்திருந்தான். சொல்றாரு, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன் சொல்லி அவன் இருதயம் தேவன் பேரில் விசுவாசமாக இருந்தது. ஆண்டவர் இரட்டத்தனையாக ஆசீர்வதித்தார். இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கர்த்தர் கொடுத்தார். நீங்கள் உங்கள் இருதயம் கலங்காமல் இருந்து நீங்கள் தேவன் பேரில் விசுவாசமாக இருந்தால் எவைகள்லாம் உங்கள் கைகளை விட்டு வெளியே ஏறினதோ அவையெல்லாம் ஆண்டவர் நாளத்தனையாக திருப்பி உள்ளே கொண்டு வருவார். உங்கள் குடும்பத்திலே மங்களகரமான காரியங்களை கர்த்தர் இந்த மாதத்திலே உண்டாக்கி கொடுப்பார். நீங்கள் உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம், உங்கள் இருதயம் கலங்கவே வேண்டாம். நீங்கள் தேவனிடத்தில் மாத்திரம் விசுவாசமாயிருங்க அப்படியே சொல்றார். அல்லேலூயா. எங்க நீங்கள் உங்கள் இருதயம் கலங்கி என்னத்தை சாதிக்க போறீங்க? ஒருவேளை இருதயம் கலங்கலாம், இப்படி நடந்து போச்சே என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒருவேளை அந்த ரங்கத்தில் உங்கள் இருதயம் கலங்கிட்டு இருக்கலாம். ஆனால் வெளிப்பார்வைக்கு நீங்கள் கலங்காத போய் இருக்கலாம். அந்த ரங்க ஜீவத்தில் இருதயத்தின் ஆலயத்தில் உங்கள் இருதயம் கலங்கி போயிருக்கலாம். என்ன நம்ம ஊழியத்தில் இப்படிப்பட்ட சில காரியங்கள் நிகழ்ந்து போச்சுதே, என்ன செய்ய ஆண்டவரே சொல்லி நீங்கள் ஒருவேளை உங்கள் இருதயத்தில் துக்கப்பட்டு இதயத்தை கலங்கி கொண்டு இருக்கலாம். கர்த்தர் சொல்கிறாரு, உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம், நீங்கள் என்கிட்ட விசுவாசமாக இருங்க. என்கிட்ட விசுவாசமாக இருந்தீங்கன்னா நீங்கள் எந்த காரியத்தை குறித்து கலங்கி கொண்டு இருந்தீங்களோ அதே காரியத்தை உங்களுக்கு சந்தோஷமாக மாற்றி கொடுப்பேன். யாரை குறித்து உங்கள் இருதயம் கலங்கினதோ அவர்கள் எல்லாரும் உன் பட்சத்திலே வருவார்கள். அல்லேலூயா. எந்த மனிதனால உங்கள் இருதயம் கலங்கி கொண்டு இருக்கிறதோ அதே மனிதன் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். எந்த குடும்பத்தை குறித்து உங்கள் இருதயம் கலங்கி கொண்டிருந்ததோ அதே குடும்பம் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பார்கள். ஏன் தாவீதுக்கு சிமேயி இதயத்தை கலங்க பண்ணி கொண்டிருந்தான். தாவீதை நிந்தித்தான், தூசித்தான். ஆனால் தாவீது அமைதியாக இருந்தார். ஆனால் பார்க்கும்போது எந்த சிமேயி தாவீதை தூசித்து கற்களை கொண்டு எரிந்து தாவீது இதயத்தை கலங்கடித்தானோ அதே சிமேயி தாவீதுக்கு ஆதரவாக இருந்தான். அல்லேலூயா. உங்கள் இருதயம் கலங்க வேண்டாங்க. எய்த்த வீட்டுக்காரன் சண்டைக்கு வரானா, பக்கத்து வீட்டுக்காரன் அடிக்க வரானா, பின் வீட்டுக்காரன் உதைக்க வரானா, நீங்கள் போகும்போது வரும்போதெல்லாம் சாரமடைய பேசுகிறாங்களா, அதனால உங்கள் இருதயம் கலங்கி கொண்டு இருக்குதா? உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம். நீங்கள் ஏசப்பட்ட விசுவாசமாயிருங்க. ஆண்டவர் உங்களுக்கு சாதகமாக மாற்றி கொடுப்பார். அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் தான் சொல்கிறாரு, எப்பா உன் இருதயம் கலங்கவே வேண்டாம். ஏன் கலங்குற? நான் இருக்கேன்ல, என்னைய மிஞ்ச ஒரு காரியம் உங்கள்கிட்ட வராது. ஏன்னா நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன், துருகமாக இருக்கிறேன். என் சமூகம் உனக்கு முன்னே போய்கிட்டு இருக்கு, என் சமூகம் உனக்கு முன்னால் போயிட்டு இருக்குது, எனக்கு பின்னால் வந்துட்டு இருக்கு. நீ கலங்காத, எல்லாம் நான் பார்த்துக்கிடுவேன். நீ அமைதியாயிருது, ஆண்டவர் பேரில் விசுவாசமாயிரு. ஆண்டவரை இந்த காரியத்தை அனுமதிச்சிருக்கீங்க, அதுக்காக சோத்திரம் சொல்லி அவர் மேலே விசுவாசமாக இருந்து பாருங்க. அவர் காரியத்தை மாறுதலாக மாற்ற செய்வார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளுக்கு இதான் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகினால தைரியமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. உங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாக மாறப்போகுது. இந்த செய்திக்கு பின் உங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷம் மாறப்போகுது. எவரெல்லாம் உங்களுக்கு எதிரியாக இருந்தாங்களோ அவங்கள உங்களுக்கு அனுசரணையாக வர போகிறாங்க, உங்களுக்கு பலசாலியாக மாற போகிறாங்க. அல்லேலூயா. ஆகினால உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம், உங்கள் இருதயம் விசாரப்பட வேண்டாம், உங்கள் இருதயம் துக்கப்பட வேண்டாம், உங்கள் இருதயம் கவலைப்பட வேண்டாம்.
நீங்கள் தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள் சொல்லி இயேசுவே சொல்லியிருக்கிறார். இயேசுனார் மேலே விசுவாசமாயிருப்போம், நாம் அற்புதங்களை காண்போம். உங்கள் இருதயம் துவள வேண்டாம், கலங்க வேண்டாம், உங்கள் இருதயம் சந்தோஷமாக இருக்கட்டும். ஆண்டவர் பெரிய அற்புதங்கள் செய்வார். ஜெபமனோமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாக இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, அநேக ஜனங்கள் இருதயங்களில் கலங்கி போயிருக்கிறாங்கப்பா. குடும்பத்தில் இப்படி நடந்து போச்சே, சபையில் நடந்து போச்சே, தனிப்பட்ட ஜீவத்தில் நடந்து போச்சேன்னு சொல்லி ஒவ்வொருத்தருடைய இருதயம் கலங்கி கொண்டு இருக்குது. ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கு பேசியிருக்கீங்கப்பா, உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம்னு சொல்லி. ஆனால் எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்துக்கொள்வீங்க. ஆண்டவரே, நாங்கள் உங்கள் மேலே விசுவாசமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்குறோம் நல்ல பிதாவே. உங்கள் இதயம் கலங்க வேண்டாம், தேவனிடத்தில் விசுவாசமாக இருக்க. சீக்கிரம் மாறும், சீக்கிரம் மாறும்.